வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு. உயரும் உயிர்பலி, வடக்கை உழுக்கும் காய்ச்சல், கொழும்பிலிருந்து விரையும் உயர்மட்டக்குழு. மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், வங்கி கணக்குகளுக்கு வரும் பணம். சட்டவிரோதமாக அதிக விலையில் அரிசி விற்பனை, எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, சஜித் தரப்பு எச்சரிக்கை. அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு ஜனாதிபதி ஆதரவு, ஐக்கிய தேசிய கட்சி குற்றச்சாட்டு. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாக்கியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் 24 மணித்தியாலத்திற்கு நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை அண்மித்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏனைய பகுதிகளில் இரவு வேளையில் மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுவ, தென் ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் என திணைக்களம் எச்சரித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் அடையாளம் காணப்படாத காய்ச்சல் காரணமாக நேற்று மாலை வரையில் 7 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்காக தேவை ஏற்படின் மாவட்டத்தின் ஏனைய சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவுகளிலிருந்து ஆளணியினரை பெற்று பயன்படுத்துமாறு யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி கேதீஸ்வரனுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆலோசனை வழங்கியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 6 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒருவருமாக இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இதனை கட்டுப்படுத்துவதற்கு சுகாதாரத்துறையினர் எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருடன் ஆளுநர் தொலைபேசியில் நேற்று மாலை உரையாடியிருந்தார். உயிரிழப்புக்கான காரணம் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் மாதிரிகள் கொழும்பு மற்றும் கண்டிக்கு அனுப்பப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் இருக்கும் அரிசியை வெளியில் கொண்டுவர முடியாமல் அவர்களுக்கு கிலோவிற்கு 10 ரூபாய் அதிகரித்து ஜனாதிபதி ஆதரவு வழங்கியுள்ளார் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிற்சங்க உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், அரிசி ஆலை உரிமையாளர்கள் களஞ்சியப்பட வைத்திருக்கும் அரிசியை சந்தைக்கு விடுவிக்காமல் இருப்பதால் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அத்துடன் அரிசி விலையும் 1 கிலோ 260 ரூபாய் வரை அதிகரித்தது. இதனை கட்டுப்படுத்துவதாக தெரிவித்து ஜனாதிபதி அரிசி ஆலை உரிமையாளர்களுடன் கலந்துரையாடி அரிசிக்கு விலை நிர்ணயம் செய்வதாக தெரிவித்து மேசையில் தட்டி 1 கிலோவிற்கு 10 ரூபாய் அதிகரித்துள்ளார். ஜனாதிபதி இதன் மூலம் அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் இருக்கும் அரிசியை வெளியில் கொண்டு வர முடியாமல் இதனை செய்துள்ளார். அத்துடன் அரிசி இறக்குமதி செய்வதாக இருந்தால் அரசாங்கம் ஒன்று எதற்கு என கேட்ட தேசிய மக்கள் சக்தி தற்பொழுது அரிசி தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்த 70,000 கிலோ அரிசி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்ய தீர்மானித்துள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அஸ்விஸ்ம பயனாளர்களின் இம்மாதத்திற்கான கொடுப்பனவு வங்கிக் கணக்குகளுக்கு இன்று முதல் வரவு வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை நேற்றைய தினம் நலன்புரி நன்மைகள் சபை விடுத்துள்ளது. இதன்படி 17,07,311 அஸ்விஸ்ம பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் 1,100 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பயனாளர்களுக்கு தமது வங்கிக் கணக்குகளிலிருந்து பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் என சபை அறிவித்துள்ளது.
இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு அறவிடப்படும் வரியை குறைக்குமாறு அல்லது அரிசி விலையை அதிகரிக்குமாறு அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் விடுத்த கோரிக்கையை வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க நிராகரித்தமையினால் அரிசி இறக்குமதி நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று வர்த்தக அமைச்சில் அமைச்சர் வசந்த சமரசிங்கவிற்கும் அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கத்தினருக்கும் இடையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் இவ்விரு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்ட நிலையில் அதனை அமைச்சர் நிராகரித்துள்ளார். இந்த நிலையில் அரிசியை இறக்குமதி செய்ய முடியாது என இறக்குமதியாளர்கள் அமைச்சரிடம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கத்தின் உறுப்பினர் நிகால் செனவரத்ன தெரிவிக்கையில், அரிசி இறக்குமதி வரியை குறைக்கும் அல்லது அரிசியின் விலையை அதிகரிக்கும் யோசனையை அமைச்சர் வசந்த சமரசிங்க நிராகரித்ததாக தெரிவித்துள்ளார். இறக்குமதியாளர்கள் அரிசியை ஏற்கனவே ஆர்டர் செய்து இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக நிகால் செனவரத்ன மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை நீக்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன விஞ்ஞாபன மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு பிரிவிற்கு மனிதவள பிரதி பரிசோதகர் நேற்று முன்தினம் கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார். இதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவில் இருந்து உயர்தர அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் உட்பட 116 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை பயங்கரவாதத்தை இல்லாதொழிக்க வழிவகுத்த முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பது மிகவும் பாரதூரமான நிலை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் அரிசியின் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்த பல வியாபாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நுவரெலியா மாவட்ட நுகர்வோர் கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு நாட்டு அரிசியை விற்பனை செய்த பல வர்த்தகர்களுக்கு எதிராக நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தின் ஊடாக நேற்று சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதன் தலைவர் அமில ரத்நாயக்க குறிப்பிட்டார். சபாநாயகர் அசோக சபுமல் ரன்பலவின் கல்வி தொகுதியின் நம்பகத்தன்மையை வெளிப்படுத்த தவறினால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவது குறித்து ஆலோசித்து வருவதாக சமகி ஜன்பலவேகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். கலாநிதி பட்டத்தை அதிகாரத்தை பெற்று சபாநாயகர் பதவியை பெற்றுக்கொள்ளவே அவர் பயன்படுத்தியுள்ளதாகவும் இதற்கு இதுவரை உரிய பதிலை அசோக சபுமல் ரன்பல வழங்காதது சிக்கலாக உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சிரியாவில் பசார் அல் ஆசாத்தின் ஆட்சியை கிளர்ச்சியாளர்கள் கவிழ்த்தது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக நடாத்திய சதி செயல் என்று ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி குற்றச்சாட்டியுள்ளார். இதுகுறித்து தலைநகர் தெஹ்ரானில் புதன்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசியதாவது, சிரியாவில் பசார் அல் ஆசாத் தலைமையிலான அரசு அகற்றப்பட்டது. அமெரிக்கா மற்றும் ஜூத ஆக்கிரமிப்புவாதிகளின் கூட்டு சதி என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாத உண்மை. அதற்கான முழு ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன. இது தவிர சிரியாவின் மற்றொரு அண்டை நாடும் அல் ஆசாத் அரசை கவிழ்ப்பதில் பங்கு வகித்தது. அத்தகைய நடவடிக்கைகளை அந்த நாடு தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றது.